படிக்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை படிக்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை படிக்கலாம். நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிய மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள் சுதந்திரிக்க போகும் தேசம் என்கிற வார்த்தை உபாகம புத்தகத்தில் 18 இடங்களிலேயே வருகிறது. நீங்கள் சுதந்திரிக்கிற போகும் தேசம் என்று. ஆபிரகாமுக்கு கானான் தேசம் வாக்களிக்கப்பட்டது. அதை சுதந்திரித்துக் கொள்வதாக தன்னுடைய தகப்பன் வீட்டையும் தன் இனத்தையும் சொந்த பந்தத்தையும் விட்டு பிரைசலா புறப்பட்டு சென்றார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்தம் பெற்ற ஆபிரகாமின் சன்னதி இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைப்பட்டு போனார்கள். 430 ஆண்டுகள் அடிமையாக வாழ்ந்தார்கள். அதன் பின்பு மோசேயின் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்தார். இஸ்ரவேலர் கானானை சுதந்திரித்து கொண்டது போல நாம் இந்நாட்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அதே வண்ணமாக நாம் இந்நாட்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அநேகர் இந்நாட்களிலேயே சோர்வோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சோர்வின் அனுபவம் மாறும்படியாக உற்சாகத்தின் ஆவியினால் ஆண்டவர் நம்மை நிரப்பும்படியாக, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. தேவனை உற்சாகத்தோடு துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, பரிசுத்த ஆவியார் நம்மை பலப்படுத்தும்படியாக, தெய்வ கிருபைகளை ஆண்டவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகள் உள்ள தேசம். ஹல்லேலூயா சொல்வோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்கப்படி அழைக்கப்பட்ட தேசம் மலைகள் உள்ள தேசமாக காணப்பட்டது. ஆவிக்குரிய அர்த்தத்திலேயே உன்னதமான உயரமான ஒரு ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. மலை என்று சொன்னால் உன்னதமான உயர்வை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவம், உயர்வான ஒரு அனுபவத்தை இந்த மலை குறிக்கிறது. நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகள் உள்ள தேசம். நாம் ஒருபோதும் தோல்வி அடைந்தவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்வோம். நாம் ஒருபோதும் பல காரியங்களை நினைத்து சோர்வடைந்தவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. நம்மை சோர்வுகளை பலவீனங்களை மாற்றி உன்னதமான உயர் ஸ்தலங்களிலேயே நம்மை வழிநடத்துகிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தோல்வி அடைந்தவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெயம் பெற்றவர்களாக உன்னதமான உயர்வான ஆசீர்வாதங்களை வாஞ்சித்து ஜெபிக்கின்ற தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெயிக்கிறவர்களாகவும் சுதந்திரிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். நாம் ஜெயம் பெற்று வாழ்கின்ற, ஜெய வாழ்க்கை வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாகவும், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் உன்னதமான தேவன். உன்னதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். உன்னதமான காரியத்தில் 3 அனுபவங்கள் உண்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. ஒன்று, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும், நாட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய
நோட்டம், வாஞ்சை எப்படி தேவனுடைய சமூகத்திலிருந்து மேலான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இந்த வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும், விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த மேலான உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் விடாமல் சத்துருவானவன் பல தடைகளையும், பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், மனசோர்வுகளையும், கலக்கங்களையும், வேதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலேயே கொண்டு வருவான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று. வாக்குத்தத்தத்தின்படியாக பிரைசலா அவர்கள் விடுவிக்கப்பட்டு, எகிப்தின் அடிமைத்தனத்தின் விடுவிக்கப்பட்டு, மோசேயின் மூலமாக வனாந்தரத்திலேயே வழி நடத்தப்படுகிற வேளையிலேயே அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல தடைகள், பல போராட்டங்கள் பிரைஸ் கடந்து வந்தது. ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நம்மோடு கூட உண்டு. அவர் நம்மை வழி நடத்த போதுமான தேவன். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். தேவன் நாட்களிலேயே நாம் தேவனுடைய சமூகத்திலுள்ள மேலான காரியங்களை வாஞ்சிக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்களிலும் விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், பரிசுத்தத்திலேயே நாம் முன்னேறி ஜீவிக்க வேண்டும். தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அநேருடைய அனுபவங்கள் சோர்வின் அனுபவத்தால் தேவனை விட்டு தூரம் போகின்ற அனுபவம், பல காரியங்களை நினைத்து, பல பேச்சுகளை கேட்டு, பிரைசலாட் சத்துருவானவன் பல சோர்வுகளை உள்ளத்தில் கொண்டு வந்து தேவனை ஆராதிக்க முடியாமல், தேவனை துதிக்க முடியாமல், ஆவிக்குரிய கூட்டங்களிலேயே, ஆவிக்குரிய ஜெபங்களிலேயே பங்கெடுக்க முடியாமல், பலவீனங்களையும், சோர்வுகளையும், பாரங்களையும், மன கவலைகளையும் கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே தளர்வடைவு செய்கின்ற அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லேலூயா. இது சாத்தானுடைய ஒரு சூழ்ச்சி என்பதை அறிய வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடியாமல் பல சோர்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வருகின்றான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, நாம் உலகத்திற்கும் பாவத்திற்கும் மரித்த அனுபவத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் உலகத்திற்கும் பாவத்துக்கும் மரித்து இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த தேவனுடைய பிள்ளை என்ற அனுபவத்தை நாம் அனுதினமும் கடைபிடிக்க வேண்டும். உலகத்தில் நாம் அந்நியரும் பரதேசிகளுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் ஆண்டுடைய சுத்த கிருபை. தேவன் அவருடைய கிருபையினாலேயே நம்மை ஒவ்வொரு நாட்களிலும் வழி நடத்துகிறார். அவருடைய கிருபைகளை எண்ணி ஆண்டவரை துதிக்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாத நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க கடமைப்பட்டவர்கள். இல்லாத காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கம் கொண்டாட அல்ல தேவன் நம்மை அழைத்திருப்பது. நாம் தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக ஜீவித்தால் உன்னதமான மேலான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுப்பார். நீங்கள் சுதந்திரிக்கிற தேசம் மலைகள் உள்ள தேசம். மேலான அனுபவம், மேலான ஆசீர்வாதம் நமக்கு முன்பாக இருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. மூன்றாவது, கிறிஸ்துவோட கூட நாம் தேவனுக்குள் மறைந்திருக்க வேண்டும். பிரைசலா. யாருக்குள்? நம்முடைய இரட்சகருக்குள், கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? மறைந்திருக்க வேண்டும். அவர் நமக்கு மறைவிடமாக இருக்க வேண்டும். பிறர் காண வேண்டும் என்று விரும்பாமல் கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிக்க வேண்டும். அநேகர் தாங்கள் தங்களையே மேலார்கள் என்று நினைக்கிறார்கள், உயர்த்தி அப்படி அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிற வேளையிலேயே நாம் கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிக்கும்படியாக, கிறிஸ்துவை மகிமைப்படுத்த மேன்மைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் எங்கிருந்தாலும் இருக்கிற இடங்களிலேயே ஆண்டவரை உயர்த்தி காண்பிக்க வேண்டும். நம்மை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? நாம் உயர்த்தி காண்பிக்க கூடாது. நாம் நிற்பது தேவனுடைய கிருபை. தேவனுக்கு தந்திருக்கின்ற தேவனுடைய கிருபையினால் நமக்கு எல்லாம் அனுபவிக்க முடியாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். தேவனுடைய சமூகத்தில் நாம்
ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவரை உயர்த்தி காண்பிக்க வேண்டும். பிரைஸ். மேலான நன்மைகளை, மேலான ஆசீர்வாதங்களை, மேலான காரியங்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மலை என்று சொன்னால் மலை தாழ்ந்த இடத்தில் இருப்பதில்லை, உயரமான இடத்தில் காணப்படும். அந்த உயரமான இடத்திலுள்ள மேலான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலேயே, மேலான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே அனுபவித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம். நீங்கள் சுதந்திரிக்கிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். பள்ளத்தாக்கு என்பது மனத்தாழ்மையை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருந்தார் என்று மத்தேயு 11:29 நாம் படிக்கிறோம். அந்த மனத்தாழ்மையிலேயே அடிமையின் ரூபம் எடுத்து தேவகுமாரனாய் இருந்தும் மனுஷகுமாரனாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் தேவனுடைய சித்தத்திற்காக. அந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையிலேயே முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். நாம் இருக்கிறவங்களையே தாழ்மையோடு காணப்பட வேண்டும். பள்ளத்தாக்கு என்று சொன்னால் தாழ்மையை குறிக்கிறது. மலையிலிருந்து புறப்பட்டு வருகின்ற தண்ணீர், மேலான உன்னதத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் அது மேடை நோக்கி செல்வதில்லை. தாழ்ந்த இடத்தை நோக்கி, பள்ளமான இடத்தை நோக்கி அது செல்கிறது, பள்ளங்களை நிரப்புகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நாம் எங்கிருந்தாலும் இருக்கிற இடங்களிலேயே தெய்வ பயம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். நான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலேயே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்ற பயம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நமக்குள்ளாக இருக்கும் என்றால் தாழ்மை தானாகவே நம்முடைய உள்ளத்தில் வாசம் செய்யும். அல்லேலூயா சொல்வோம். தெய்வ பயம் உள்ளவர்கள் தாழ்மையை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தெய்வ பயம் யார் யார் உள்ளத்தில் இல்லையோ அவர்கள் எதிர்த்து பேசுவார்கள். அவர்கள் தாழ்ந்து கொடுக்க மாட்டார்கள். தாழ்மை, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அடைய மாட்டார்கள். தாழ்ந்து கொடுக்க மாட்டார்கள். நாம் தேவனுடைய சமூகத்திலே எவ்வளவு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு மேலான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். கரங்களை துதிப்போம். தேவனுடைய வசனம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்கள் தேவ அன்பினால் நிரப்பப்படுவார்கள். தாழ்மை உள்ளவரிடத்தில் நல்ல ஆவியின் கனிகளை காண முடியும். ஆமென். தெய்வ பயம் உண்டென்று மாத்திரமே தாழ்மை உண்டு. தாழ்மை இருந்தால் மாத்திரமே ஆவியின் கனிகள் அவரிடத்தில் காண முடியும். இல்லை என்றால் ஆவியின் கனிகளை காண முடியாது. தேவ பயம் இல்லாமல் இருக்கிற இடத்திலேயே ஆவியின் கனிகளை எதிர்பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நாட்களிலேயே தேவனை ஆராதிக்கின்றோம், தேவனை துதிக்கின்றோம். தாழ்மையோடு நாம் இருக்கிற இடங்கள், நம்முடைய குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, நாம் வேலை செய்கிற இடங்களானாலும் சரி, நாம் படிக்கிற இடங்களானாலும் சரி, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்மை தாழ்மையோடு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவன் நமக்கு வைத்திருக்க மேலான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டவர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக, வானத்தின் மழை தண்ணீர். வானத்தின் மழை தண்ணீர் குடிக்கும் தேசம். இது பரிசுத்த ஆவியின் பின் மாறியை குறிக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் பரிசுத்த ஆவிக்காக வாஞ்சிக்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். வாஞ்சி உள்ள ஆத்துமாக்களை திருப்திப்படுத்துகிறவன் நம்முடைய தேவன். நம்முடைய உள்ளத்தில் வாஞ்சை உண்டென்றால், அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற வாஞ்சை நம்முடைய உள்ளத்தில் உண்டு என்றால், ஆண்டவர் நம்மை அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்ப போதுமான தேவன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதத்தில் வருகின்ற அந்த பின்மாறி மழையினால் தாகமுள்ள நிலங்கள் செழிப்படையும்.
மழை பெய்கிற வேளையிலேயே வறண்டு கிடக்கின்ற பூமிகள் பிரைசலா ஒரு செழிப்பான அனுபவத்தை கடந்து வரும். வறண்ட பூமியிலேயே மழை தண்ணீர் விழுகிற வேளையிலேயே புல்லெல்லாம் பிரைச முளைத்து நல்ல செடிகளெல்லாம் முளைத்து எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று காணப்படும். வெயில் காலத்திலே பார்க்க முடியாது, வறட்சியின் காலத்திலே பார்க்க முடியாது, மழை பெய்கிற காலத்திலே எங்கு பார்த்தாலும் ஒரு செழிப்பின் அனுபவம், ஒரு பச்சையான அனுபவம் காணப்படும் நாட்களிலேயே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பரிசுத்தன் அபிஷேகத்தின் வல்லமையினால் நாம் நிறையப்படுகிற வேளையிலேயே வறண்ட நிலங்கள் தேவன் மாற்றி ஒரு நீரூற்றான அனுபவம், பச்சையான அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று அநேகர் காய்ந்து போன வறண்டு போன நிலத்தை போல இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்வோம், அல்லேலூயா சொல்வோம், அல்லேலூயா சொல்லுங்கள் என்று சொன்னால்தான் சொல்லுவார்கள். வாயிலே துதி வராது, சோத்திரம் வராது, ஒன்றும் வராது. பிரைஸ் எங்கேயோ இருப்பது போல. பிரைஸ் தி லார்ட். அநேகர் ஆலயத்திலும் கனவு கொண்டு இருப்பார்கள். பிரைஸ், நாம் ஆலயத்திலேயே தேவனை துதிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக, துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கும்படியாக, பலி செலுத்தும்படியாக வந்திருக்கின்றோம். ஒரு வார காலமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தின நன்மைகளை நினைத்து பாடி துதிக்கும் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கின்றோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 55:1 படிக்கிற வேளையிலேயே, ஏசாயா 55:1, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அருமையான வசனம். அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் அடக்கப்பட்ட வசனம். விவரிக்க நேரமில்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். தெய்வ கிருபையை பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஆசீர்வாதங்களை, கிருபா வரங்களை பணம் கொடுத்து வாங்க முடியாது. தேவன் நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இலவசமாய் கொடுக்கின்ற ஆவிக்குரிய கிருபைகள், ஆவிக்குரிய வரங்கள் எதற்கென்று சொன்னால், உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்திலேயே இயேசு கிறிஸ்து இரத்தத்தாலே மீண்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக, அபிஷேகத்தின் வல்லமையினால் அவர்கள் வழிநடத்தப்படும்படியாக, ஆவியானவர் பரிசுத்தமான பாதையிலேயே வழி நடத்தும்படியாக பிரைஸ் தி லார்ட் அபியின் அபிஷேகத்தின் வல்லமையை தேவனுக்கு கொடுத்திருக்கின்றார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நாட்களிலேயே அதற்காக வாஞ்சிக்க வேண்டும். வானத்தின் மல தண்ணீர் குடிக்கும் தேசம். அபிஷேக தண்ணீர் நாம் குடிக்க வேண்டும். வறண்ட நிலத்தை போல இருக்கக்கூடாது. வறட்சியான நிலத்தை போல இருக்கக்கூடாது. செழிப்பான நீரூற்றுள்ள நிலமாக ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கின்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் 34:26 படிக்கிற வேளையிலேயே, எசேக்கியேல் 34:26, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலேயே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வறண்ட நிலத்திற்கு வான்மலை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குமோ, வாடிப்போன உள்ளங்களுக்கு, சோர்ந்து போன உள்ளங்களுக்கு, கவலையோடு இருக்கின்ற உள்ளங்களுக்கு, பல பேச்சுகளை பேட்டு சோர்வோடு இருக்கின்ற உள்ளங்களுக்கு அபிஷேகத்தின் மழையினால் புத்துணர்ச்சி, புது பலனும் புது வல்லமையும் கொடுக்க ஆண்டவர் போதுமான தேவன். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. நம்மை ரட்சித்திருப்பது ஒரு மனுஷன் அல்ல, நம்ம பரிசுத்த இரத்தம் நம்ம விலைக்கு வாங்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மை பெற்றவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, உத்தேசம் உண்டு. இதோட சித்தத்தினுடைய தாழ்மையோடு நாம் இருக்க இடங்களிலேயே
நம்முடைய வாழ்க்கை தாழ்மையோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் தேவனுடைய மேலான ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, கிருபாரங்களை, ஆவியின் கனிகளை ஆண்டவர் கொடுத்து செழிப்பான தோட்டத்தை போல அபிஷேகத்தின் வல்லமையில் நிறைந்து தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக, பிரைஸ் தி லார்ட், செழிப்பான தோட்டத்தை போல ஆண்டவரை மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. இந்த வறட்சியின் அனுபவங்கள் நம்மை விட்டு மாற வேண்டும். இந்த சோர்வுகள் நம்மை விட்டு மாற வேண்டும். ஒரு காலத்திலேயே பிரைஸ் தி லார்ட் பாடி தேவனை ஆராதித்தவர்கள், தேவனை துதித்தவர்கள் நாளத்திலே சோர்வோடு இருக்கிறதை பார்க்கிற வேளையிலே மிகுந்த வேதனையோடு இருக்கணும். தேவன் நமக்கு யாருக்கும் ஒரு தீங்கும் செய்யவில்லை, ஒரு அநியாயம் செய்யவில்லை, நல்ல காரியங்களை, நன்மையானங்களை செய்து கொண்டிருக்கிறார். பின்ன ஏன் நம் தேவனை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறோம்? நம்மை மயக்கி வைத்திருக்கிறவன் யார் என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். அல்லேலூயா சொல்வோம், அல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். எப்பேற்பட்ட பிரச்சனை மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் தாவீது இருந்த வேளையிலேயே தாவீது தேவனை எப்பொழுதும் பாடி துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. தானியேல் அந்நிய தேசத்திலும் அவன் இருந்த வேளையிலும் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவனோடு வேலை பண்றவர்கள் அவனுக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ண வேளையிலும், அவனுக்கு விரோதமாக சட்டம் நிறைவேற்றப்பட்ட வேளையிலும் அவன் கவலைப்படவில்லை, பாரப்படவில்லை, ஒன்றை குறித்து வேதனைப்படவில்லை. அவன் தேவனுடைய சமூகத்திலே 3 வேளையும் ஜெபித்துக் கொண்டிருந்தான். தேவனை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். சிங்க கவியில் போடப்பட்ட வேளையிலும் தேவன் அவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா சொல்வோம், ஹல்லேலூயா சொல்வோம். தேவன் நமக்கு மேலான ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார், மேலான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். நாம் அதை அனுபவிக்க முடியாமல் நம்முடைய வாழ்க்கையிலேயே சத்துருவாரும் பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சோர்வுகளையும் கொண்டு வந்து இந்த நன்மைகளை சுதந்திரிக்க முடியாமல் இன்று தடை பண்ணி வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கும்படியாக மோசேயின் மூலமாக விடுவிக்கப்பட்டு போற வேளையிலேயே செங்கடல் முன்பாக கடந்து வந்தது, யோர்தான் முன்பாக கடந்து வந்தது, எரிகோ கோட்டை முன்பாக தடை. எரிகோ கோட்டையின் வெங்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள் இதெல்லாம் ஆண்டவர் முறைத்து தவிடுபடியாக்கினார். செங்கடலை 2ஆக பிரித்தார். பிரைஸ் தி லார்ட். கரை புரண்டு ஓடின யோர்தான் நதியை பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் மலை போல குவிந்திருக்கும்படி செய்தார். பிரைஸ் தி லார்ட். எரிகோ கோட்டை துதியின் மத்தியிலேயே தகர்ந்து விழுந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீ துதிக்கிற வேளையிலேயே, நீ ஆராதிக்கிற வேளையிலேயே, உடைய நிலைமைகளை தேவனுடைய சமூகத்திலேயே ஜெபிக்கிற வேளையிலேயே நிச்சயமாக உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் வேலைக்கு விரோதமாக பிரேதராக நிற்கின்ற எப்படிப்பட்ட செங்கடல் போன்ற அனுபவங்கள் இருந்தாலும், யோர்தானை போன்ற அனுபவங்கள் வந்தாலும், எரிகோ கோட்டை போன்ற அனுபவங்கள் கடந்து வந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்து மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்வோம், அல்லேலூயா சொல்வோம். நாம் பயப்படக்கூடாது, நாம் கலங்கக்கூடாது, நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் ஜெயம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக விசுவாசத்திலே முன்னேறி ஜீவிக்கும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. ஜெபம் இல்லாத காரணத்தினாலேயே சத்ருவானவன் இந்த அநேக குடும்பங்களை ஜெயம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தின் மூலமாக ஜெயத்தை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் ஜெப ஆவி நிரம்பி இருந்தால் அபிஷேகத்தின் மழை நிச்சயமாகவே உங்கள் உள்ளத்திலே பொழியும். அல்லேலூயா சொல்வோம், அல்லேலூயா சொல்வோம், ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மாவிலேயே விசுவாசம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசம் இல்லாமல்
தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். தக்க சமயத்திலேயே தேவன் கொடுப்பார், நிறைவேற்றி கொடுப்பார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். 25 ஆண்டுகள் இந்த வாக்குத்தத்துக்கு காத்திருந்தார். அல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். சில காரியங்கள் நாம் ஜெபிக்கின்ற உடனடியாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். சில காரியங்கள் சில கால தேமதம் ஆனால் ஆகலாம். குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, தக்க சமயத்தில் நிறைவேறும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நம்மை பற்றி, நம்முடைய குடும்பத்தை பற்றி, நம்முடைய பிள்ளைகளை பற்றி நாம் நினைப்பதை விட, நாம் வாஞ்சிக்கிறதை விட ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, சித்தம் உண்டு. அந்த சித்தத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் தாழ்மையோடு என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். 4வதாக விசாரிக்கிற தேசம். தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அல்லேலூயா. ஆம், நம்மை ஆண்டவர் கருத்தோடு விசாரிக்கிறவர், நமக்காக கவலைப்படுகிறவர், நமக்காக கண்ணீர் வடிக்கிறவர், நமக்காக ஏங்கி தவிக்கிறவர். பிரைஸ் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கிற வேளையிலேயே 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டுபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். இன்று நம்முடைய கவலையும் பாரங்களும் வேற நாம் என்ன செய்ய சுமந்து கொண்டே திரிகிறோம். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. நம்முடைய பாரங்கள், கவலைகள், வேணு எல்லாம் ஆண்டவருடைய மேல் வைப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நம்முடைய நிலைமைகளை நன்கு அறிகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 55:22 படிக்கிற வேளையிலேயே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பாரம் உண்டு, எல்லாருக்கும் வேதனை உண்டு, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனை இல்லாத ஒரு பாரம் இல்லாத ஒரு கவலை இல்லாத உலகத்தில் யாரும் இல்லை. பெரிய அம்பானியாக இருந்தாலும் அதானியாக இருந்தாலும் அவர்களுக்கும் பிரச்சனை உண்டு, அவருக்கும் கவலை உண்டு, பாதம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் அந்த கிருபையினாலேயே அந்த பாரங்களையும் வேதனைகளையும் ஆண்டவர் நம்ம மாற்றி தருகிற தேவன். அல்லேலூயா சொல்வோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். நாம் பாரப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு என்ன செய்ய முடியும்? அவர்கள் என்னை திட்டு விட்டார்களே, அவர்கள் இப்படி என்னை பேசிவிட்டார்களே, நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே, நான் இந்த நிந்தனை அனுபவிக்கிறேனே, அநேக நாட்களை ஜெபிக்கிறேனே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு நன்மையும் இல்லையே, என்றும் வியாதியா, என்றும் கவலையா என்று பாரப்பட்டு கலக்கத்தோடு இருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து நமக்காக எத்தனையோ பாடுகளை அனுபவித்தார்.
எத்தனையோ வேதனைகளை அனுபவித்தார், எத்தனையோ நிந்தைகளை அனுபவித்தார், எத்தனையோ அவங்கள் நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? கர்த்தர் மேல் கர்த்தர் மேல் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிக்கிற தேவன். மனுஷனிடத்தில் சொல்லுகிற வேளையிலேயே மனுஷன் ஒரு உதவி செய்ய மாட்டான். கேட்டாலும் கேட்காத போவான். ஆனால் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்ம பாரத்தை வைக்கிற வேளையிலேயே நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. ஏசாயா 66:13 படிக்கிற வேளையிலேயே ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலேயே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்திலேயே தேற்றுகின்ற தேவனுடைய வசனங்கள் உண்டு. ஆறுதலடைய கூட தேவனுடைய வசனங்கள் உண்டு. நீங்கள் பாரத்தோடு கவலையோடு வேதனையோடு ஆலயத்தில் கடந்துற வேளையிலே பரிசுத்தாவியானவர் தேவனுடைய வல்லமையான வசனத்தின் மூலமாக உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் எருசலேமிலேயே தேற்றப்படுவீர்கள். தேவனுடைய ஆலயத்திலேயே தேற்றப்படுவீர்கள். கலக்கத்தோடு பாரத்தோடு வேதனையோடு வியாதியோடு பல பிரச்சனை மத்தியில் வருகின்ற தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வசனத்தின் மூலமாக தேற்றி அனுப்புகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்வோம். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல குழந்தைகள் அழுகிற வேளையிலேயே பிரைசலா தாய்மார்கள் பிள்ளை என்ன செய்வார்கள்? அழாதே பிள்ளை என்று தேற்றுவார்கள். அதே போல நாம் கவலைப்படுகிற வேளையிலே, வேதனைப்படுகிற வேளையிலே, கலக்கம் கொள்கிற வேளையிலே, பிரச்சனை மத்தியில் இருக்கிற வேளையிலேயே ஆண்டவர் நம்மை வசனத்தின் மூலமாக தேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்வோம். வசனத்தின் மூலமாக ஆறுதல் நமக்கு உண்டு. வசனத்தின் மூலமாக ஒரு தேர்தல் நமக்கு உண்டு. நாம் தேற்றப்படுவோம். தேவனுடைய ஆலயத்திலேயே எருசலேமிலேயே நாம் தேற்றப்படுவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 103:13 படிக்கிற வேளையில் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். பிரைஸ் நம்மை விசாரித்து பிரைஸ் நம்மை ஒவ்வொரு நாட்கள் வழி நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஐந்தாவதாக கண்கள் பதிந்த தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வருஷம் முழுவதும் என் பார்வை என் கவனம் எல்லாம் என் ஜனத்தின் மேல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்வார். அல்லேலூயா சொல்வோம். ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். பிரைஸ் ஒவ்வொரு வாரங்களிலும் எல்லா நிமிஷங்களிலும் வருஷத்தின் ஆரம்பம் முதல் வருஷத்தின் கடைசி வரையிலும் ஆண்டுடைய கண்கள் நம்மேல் நம் குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் யாரும் என்னை பார்க்கவில்லையே, யாரும் என்னுடைய கஷ்டத்தை அறியவில்லையே, வேனை அறியவில்லை என்று நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். உன்னை பார்க்கின்ற ஒரு ஆண்டவர் உண்டு. உன் நிலைமைகளை அறிகிற ஒரு ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. ஆகார் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவரே, மனுஷர் யார் என்னை காணாவிட்டாலும், நிலைமையை யார் காணாவிட்டாலும், ஆண்டவரே ஏசப்பா நீர் என் உள்ளந்தரியங்களை, என் நிலைமைகளை, என் குடும்பத்தின் நிலைமைகளை, நான் சென்றுள்ள பாதை நீர் பார்க்கிற தேவன். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை பார்க்கிற தேவன், என் நிலைமையை நன்றாய் அறிகிற தேவன், நான் செல்லுகின்ற பாதை நன்காய் அறிகிற தேவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மை பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான், உம்மழகான கண்டதாலே முடிந்ததென்று
உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட, தூக்கி எறியப்பட்ட என்னை உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். பல நேரங்களிலே அநேகர் நம்மை தூக்கி எறிந்த நிலையிலே காணப்படலாம். ஆண்டவர், நீ எனக்கு வேண்டும் சகோதரனே, என் மகளே, நீ எனக்கு வேண்டும். அழகான கண்கள் நம்மை கண்டதினால் வழி ஓரத்திலேயே தூக்கி எறியப்பட்டு கிடந்த நிலையிலேயே அநேகர் சவிட்டி மிதித்து போன நிலைமையிலேயே கடந்த நம்மை ஆண்டவருக்கு வேண்டும் என்று நம்மை அந்த இடத்திலிருந்து பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா தூக்கி எடுத்திருக்கின்றார். அல்லேலூயா சொல்வோம். அவருடைய அன்பிற்காக, அவருடைய கிருபைகளுக்காக மனிதன் தூக்கி எறியலாம், மனிதர்கள் வெறுக்கலாம், மனிதனுடைய அன்பு தணிந்து போகலாம். ஆண்டவருடைய அன்பு தணியாதது. யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஆமென். நாம் செல்கின்ற எல்லா காரியங்களையும், நாம் செய்கின்ற எல்லா காரியங்களையும், நம்முடைய கிரியைகளை எல்லாம் உற்று கவனிக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு மறைவான ஒன்றுமில்லவே இல்லை. 2 நாளாகவும் 16:9 படிக்கலாம். 2 நாளாகவும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்வோம். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்க நாட்களிலேயே தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய பிரைசலா நன்மைகள் ஏராளம் நம்மை வைத்திருக்கின்றார். தேவன் நம்மை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலேயே மீண்டெடுத்து பாவம் கழுவி தேவனுடைய பிள்ளையாக மாற்றி சபையான் தோட்டத்தில் தேவன் வைத்திருக்கின்றார். தேவன் நமக்கு பல கிருபைகளையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கின்றார். நாம் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. நீ சுதந்திரிக்க போகும் தேசம் மலைகள் உள்ள தேசம். மலை என்று சொன்னால் உன்னதமான ஒரு ஆவிக்குரிய உயர்வை காண்பிக்கிறது. இந்த ஆவிக்குரிய உயர்வை நாம் அனுபவிக்க வேண்டும். 2 பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம். பள்ளத்தாக்கு தாழ்மையை காண்பிக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபைகளை அனுதினம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக வானத்தின் மலை தண்ணீர், அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பின்மாதிரி குறிக்கிறது. அபிஷேகத்தின் வல்லமையில் நிறைந்து மனுஷனை பார்த்து யாரும் தேவனை ஆராதிக்க கூடாது. ஆண்டவரை பார்த்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் நன்மைகளை நினைத்து தேவனை ஆராதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தின் ஆராதனை பொங்கி தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும். அபிஷேகத்தில் நிறைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். உள்ள மகிழ்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். சோர்வோடு அல்ல, கவலையோடு அல்ல, மன மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். 4வது விசாரிக்கிற தேசம். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். சொந்தக்காரர்கள் விசாரிக்காமல் இருந்தாலும், நண்பர்கள் விசாரிக்காமல் இருந்தாலும், அனுதினமும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். விசுவாசம் உள்ள தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா சொல்வோம். ஒருவேளை சொந்தக்காரர்கள் விசாரிக்க மாட்டார்கள், நண்பர்கள் விசாரிக்க மாட்டார்கள், தெரிந்தவர்கள் யாரும் விசாரிக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? விசாரிக்கிற தேவன். 5வதாக கண்கள் பதிந்த தேசம். கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நிலைமை, நாம் படுற வேதனை, நாம் படுற கஷ்டங்கள், பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மறைவான ஒன்றும் இல்லவே இல்லை. இந்த காலை வேளையிலேயே நாம் கேட்ட வசனத்தின்படியாக தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக இந்த சோர்வு அனுபவங்கள் மாறி ஆவிக்கிற வாழ்க்கையிலேயே தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை மைப்படுத்தும்படியாக நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். எல்லாம் தேவத்தில் எழும்பி நிற்போம். எல்லாம் தேவனை துதிப்போம். நாம் கேட்ட வசனத்தின்படியாக இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி ஜீவிக்கொண்ட கிருபை ஆண்டவருக்கு கூறும்படியாக, சத்துருவானவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர விடாமல், தேவன் நமக்கு ஆசீர்வாத நன்மையை சுதந்திரிக்க விடாமல், பல சோர்வுகளையும் பல மனக்கசப்புகளையும் பல பாரங்களையும் பல வேதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டவர்களிலே நாம் அவைகளை நினைத்து 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 ஆவிக்கிற வாழ்க்கையிலேயே ஜெபிக்க முடியாமல், வேதவசங்களை படிக்க முடியாமல், தேவனை ஆராதிக்க முடியாமல், தேவனை விட்டு தூரம் அனுபவங்கள் மாறி போக முடியாக சத்துருவின் தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி ஹல்லேலூயா ரகா ரபரதலா சந்தலே ஆராதித்து விடுதலை பெற்றுக் கொள்வோம். ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக, தோல்வியுற்ற வாழ்க்கை வாழும்படி அல்லது அழைத்திருப்பது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் உனக்கு தந்த கிருபையும் கிருபை வரங்களையும் நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை மறைத்து வைக்க வேண்டாம். எல்லாம் தேவனை ஆராதிப்போம். அந்த கால வேளையிலேயே எல்லாம் தேவனை துதிப்போம். காலையில் ஆவியான் நம்மோடு பேச வசந்தபடியாக, பரிசு நம்மை வழி நடத்தும்படியாக அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். எல்லாம் தேவனை சோத்தரிப்போம். நன்றியோடு 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 ஹல்லேலூயா 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 ரக ரக ராதரதல யுலபல சந்தலே ரீகா ரபலே ஜுலபரதர கந்தரே ஹல்லேலூயா. நீரங்களை காண்கிற தேவ, நீரங்களை காண்கிற தேவ, நீரங்களை காண்கிற அப்பா எட நிலைமையில் அருள் தேவ நீரல்லவோ. ஹல்லேலூயா. வல்லமை வெளிப்படும், வல்லமை வெளிப்படும், வல்லமை வெளிப்படும். சோறுகள் இயேசு நாட்டும் ஆவியின் வரங்களால் கிருபையரங்களால் எல்லாம் நிரப்ப முடியாக. ஹல்லேலூயா. தேவ கிருபை வெளிப்பட முடியாது, தேவ கிருபை வெளிப்பட முடியாது. ஆண்டவரே தேவ கிருபை வெளிப்பட முடியாது. தேவ கிருபை சோறு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மாற முடியாது. ரிக்கா ரகா ரத ரதரா தரதல ஜூரா பாபா பாபா ரிக்கா ரபரதல சந்தலே. நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. இதோட மாற்றமில்லா வசனம் மூலமாக பரிசுத்த நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார், உள்ளங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நிலைமைகளை அறிகிற தேவன். Glory Jesus. ஆவியானவருக்கு மறைவன் ஒன்றும் இல்லவே இல்லை. ரிஜரகரகரகராதரே ரிஜலபல சந்தலே அசராதரி கந்தரே ஜுலபலபலபல ஷபாரி. Glory Jesus. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ரதரே கிராதல ஷபரதர சந்தரே. ஆவியானவரே, 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 அளவில்லாத தெய்வக்கருணை, அளவில்லாத தெய்வக்கருணை. நீங்கள் சுதந்திரிக்கிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம், வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஹல்லேலூயா. கர்த்தர் விசாரிக்கின்ற தேசம், கண்கள் அதன் மேல் பதியப்பட்டிருக்கிறது. நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிக்கிற வேளையிலேயே கேட்ட வசனத்தின் ஆண்டவர் நம்மை வழிநடத்த பரிசுத்தாம். இந்த காலையில் நம்மோடு பேசின வசனம் மூலமாக அவனை வழிநடத்த ஆவிக்கிற வளரும்படி கிருபை தரும்படியாக சுருக்கமாக சத்தம் ஏற்றி ஜெபிக்கலாம்.
வைத்து விடு. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயங்களை செய்வார் என்று சொன்னீரே தகப்பனே. அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னீரே அப்பா. ஏசப்பா, நீர் எங்களை விசாரிக்கிற தேவன் தகப்பனே. எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தந்தீரே அப்பா, உமக்கு நன்றி. எங்களை தேற்றினீரே அப்பா, நல்ல மன்னாவை நீர் எங்களுக்கு விளம்பி தந்தீரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆத்மீகத்தில் உயிர்ப்பிக்கப்பட கத்தா இன்னும் அதிகமாக எங்களை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோங்க தாவே. அப்பா, ஒன்று கூட பலப்படுத்துங்க, உயிர்ப்பீங்க தகப்பனே. பேசின கர்த்தருடைய தாசனை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, பலப்படுத்துங்க, அதிகாரப்படுத்துங்கப்பா. மட்டுமா எங்களோடு கூட இருந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே கர்த்தாவே, அருமை ஆண்டவரே, மனமகிழ்ச்சி நல்ல வேளைக்காக நன்றி அப்பா. அந்த காலை வேளையுடைய சவத்தை கடந்து வந்து ஆண்டவரே, நாங்களுமே பாடி துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, ஹல்லேலூயா, நல்ல சாட்சியை கேட்கும்படியாக, உமக்கென்று கொடுக்கும்படியாக, உங்களுடைய திருவசனத்தை தியானிக்கும்படியாக, பரிசுத்தங்களோடு இடைப்பட்ட நல்ல வசனங்களுக்கு நன்றி செலுத்துறங்க கர்த்தாவே. இவள் கர்த்தாவே, சபையான் குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புவித்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புறங்க. அந்த வாரத்தில் பிள்ளைகள் போகிற வர இடங்களிலேயே, வேலை செய்ய இடங்களிலேயே, யாத்திரை பண்ண இடங்களிலேயே, குடும்ப வாழ்க்கையிலேயே அன்பு கரங்கூட இருந்து யாருக்கு எந்த திங்கும் எல்லாரும் கத்தாவே இயேசுவின் ரத்த கோட்டைகள் வேலடைத்து முத்திரையிட்டு பாதுகாக்க முடியாது செவிக்கிறங்க கத்தாவே. அட்மிஷனுக்காக வாங்கி தொண்டு பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூலும் காலேஜில் அட்மிஷன் கிடைக்க முடியாக ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. ஹாலையில் நல்ல ரிசல்ட் பிள்ளைகளுக்கு கிடைக்க முடியாது ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஹாலையில் போகிறவர்கள் யாத்திரை எல்லாம் ஆண்டோடைய கரம் கூட இருக்க முடியாது. பலவீனமாக இருக்கின்ற சோறுமடைய கரத்தில் ஒப்பி ஜெபிக்கிறங்க தாவே. புது பலன் புது சக்தி பகிர்ந்து கொடுக்க முடியாது செபிக்கிறங்க தாவே. மாதம் நல்ல ரிப்போர்ட்டெல்லாம் கிடைக்கும் ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. வேலையெல்லாம் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல வேலையெல்லாம் கிடைக்கும் ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. உடைய கரத்தில் ஒப்பி ஜெபிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா. திருக்கிருபை கூட இன்னும் சாயந்தரம் நடக்கின்ற ஹல்லேலூயா பிரைஸ் ப்ரேயர் மீட்டிங் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறங்க தாவே. எல்லாரும் கலந்து கொண்டு கத்தாவே நாங்கள் பாடி துதிக்க முடியாக நாமத்தை மெய்ப்படுத்த விட அந்த வீட்டிற்கு ஆசீர்வாதிக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்துறோம். பல பல நோயினால் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காக ஜெயிக்கிறேன். அற்புதமான விடுதலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறங்க தாவே. சபை ஒன்றோட பலபடி சத்திகரிக்க சபையில் ஆத்மாக்களால் அலங்கரிக்கப்படும்படியாக ஆண்டவர் கூட்டி எல்லா தங்கள் மாற்றமுட நாமத்தை மெய்ப்படுத்தும் அடியும் படக்கத்திருந்தும் போல் குடும்பமாக வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை சுத்த ஐக்கியமும் நாம் அவருடைய சாக்காலம் எப்பொழுதும் நாம் கேட்ட வசனம் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஜெயம் கொடுத்த கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் நன்றி. தேவராசிரியப்பாராக. காட் பிளஸ் யூ. பை.